அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் கோவையில் ரித்தன்யா மரணத்திற்கு நீதி கேட்டு நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இது எத்தனை உறவுகளுக்கு சென்று சேர்ந்தது என்று தெரியவில்லை. காரணம், நம்மளுடைய ஊடக பலம் அப்படி, நம் தமிழ்நாட்டின் ஊடக கட்டமைப்பு அந்த மாதிரி. இங்கு சீமான் அவர்கள் முன்னெடுத்து செல்லும் எந்த ஒரு போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மக்களிடம் கொண்டு சேர்வதே இல்லை. காரணம், இந்த ஊடகம் அனைத்தும் ஆளுங்கட்சியின் அடிமைகள். இந்த ஆட்சி என்று அல்ல, கடந்த முறை நடந்த அதிமுக ஆட்சியிலும் சீமான் எது செய்தாலும் ஊடகத்தில் வருவதில்லை. இன்று திமுக ஆட்சியிலும் சீமான் எது செய்தாலும் ஊடகத்தில் வருவதில்லை. மாறாக சீமானை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் யார் நடத்தினாலும் ஊடகம் அதை சுற்றி 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 காட்டுகிறது. அந்த இடத்தில் கொண்டு குவித்திடுறாங்க. சீமானை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம், சுபவி அவர்கள் தலைமையில் சீமானை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பெரியாரோட பிம்பமே முற்றிலும் உடைக்கப்பட்டது. இதே நான் மட்டும் இந்த ஊடகத்தை கண்டனம் தெரிவிக்கல, மறைந்த தேமுதிக தலைவர் ஐயா விஜயகாந்த் அவர்கள் கூட இந்த ஊடகத்தை கடுமையா சாடி இருந்தார். ஏன்னா அவருமே நிறைய நல்ல விஷயங்கள் செய்தாரு. அது எப்போ நமக்கு ஊடகம் மூலியமா தான் அவர் நல்லது செஞ்சிருக்காருங்கிறது நமக்கு தெரிய வருது. எப்போ தெரிய வருது தெரியுமா? அவர் மரணித்த பிறகு அன்று ஒரு நாள் முழுக்க நேரலையில் ஊடகம் அவரை தூக்கி கொண்டாடுது. ஆனா அவர் உயிரோட இருந்தப்ப அவர் என்ன பதிய வச்சிருக்காரு? ஊடகத்தை காரி துப்பினார். நீலாம் ஒரு சேனலான்னு சொல்லி காரி துப்பினார். என்னட்ட கேட்கிறிய, நீ போய் ஆளுங்கட்சியில கேப்பியான்னு காரி துப்புனார். அதை மறந்துடவே முடியாது. ஆனாலும் இந்த ஊடகம் திருந்துவதாக இல்லை. ஊடகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கும் சரி, காவல்துறை நண்பர்களுக்கும் சரி, நாம் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், நாங்கள் நாம் தமிழர் கட்சி போராடுவது உங்களுக்காகவும் உங்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் சேர்த்துதான் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று ஒரு மாதர் சங்கம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மாதர் சங்கமும் அது போலத்தான். நாங்க இந்த ரித்தன்யா மரணத்திற்கு நீதி கேட்டு போராடிட்டு இருக்கோம். இந்த மாதர் சங்கம் அதை பத்தி எதுவுமே முன்னெடுக்கலன்னு சொல்லி நம்ம தெரியப்படுத்தணும்னா நாங்க அதை மறுநாளே போராடிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதர் சங்கம் வீடியோ கூட நம்ம எந்த ஒரு ஊடகத்திலையும் வரல. ஆனா இன்னைக்கு அதே மாதர் சங்கம் சீமானை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துது வள்ளலார் நகர்ல, வண்ணாரப்பேட்டையில. இன்னைக்கு அதுக்கு மட்டும் ஊடகம் போயிடும். நீங்க என்ன பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. இந்த ஊடகம் அங்கு சென்று அந்த கூட்டத்தை காமிக்கும், சீமானை எதிர்த்துட்டாங்கன்னு காமிக்கும், சீமானின் பிம்பத்தை உடைக்கணும்னு போராடும் அந்த ஊடகம். எதனால இது மாதிரி ஒரு கட்டமைப்பு இந்த தமிழ்நாட்டுல இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் தெளிவு பெறணும். யார் சரியான வழியில போயிட்டு இருக்கா, யார் சரியான வழியில இருக்கா? நேற்று கூட ஆசிரியரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆசிரியர்கள் போராட்டம், உடனே அவர்களை கைது, உடனே சந்திக்க செல்கிறார் சீமான். அவரை அனுமதிக்கல. காவல்துறை கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களை சந்திப்பதற்கு அனுமதி தரல. அது ஊடகத்துல வந்துச்சா? அண்ணன் பல தடவை கேட்டிருக்காரு, ஏன் எங்களை சந்திக்க அனுமதிக்கலன்னு கூட கேட்கிறாரு. அதுக்கு சரியான பதிலும் வரல. ஏன்னா ஆசிரியர்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டாருன்னா, ஆசிரியர்களும் சரி, சென்ற ஆண்டுலையும் ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்கள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு பிம்பமாக திமுகவை பார்த்தாங்க. திமுக வந்துருச்சுன்னா எல்லாமே நமக்கு சரியாயிடணும். இன்னைக்கு அனைத்து துறைகளும் போராடுது. நேற்றைய தினம் மயிலாடுதுறையில் ஒரு காவல்துறையில உள்ள உயர் அதிகாரி வரைக்கும் போராட்டத்தில் இறங்குறாரு. என்னை சஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த உயர் அதிகாரிகளை பத்தி நான் சொல்லாம போக மாட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. எதனால இந்த ஆட்சி இந்த மாதிரி இருக்கு? மக்கள் எப்பதான் விழிப்புணர்வு அடைய போறோம்? வருகின்ற 2026 தேர்தலிலாவது நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும். அதுக்கு இந்த ஊடக பலம் தான் முக்கியமா? ஊடக பலத்தை வச்சுதான் பண்ண முடியுமான்லாம் இல்லை. நாங்கள் தெருவாக சென்று பேசுறோம், கேளுங்க. சிந்தனைன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னிடமே இருக்கு. அதை ஊடகம் சொல்லிதான் நம்மளை சிந்திக்க வைக்கணும்னு இல்லை. இந்த கருத்து கணிப்புகள்லாம் கருத்து திணிப்புகள்ங்கிறதே நம்ம உங்களுக்கு பதிய வச்சிருக்கோம். அதனால கருத்து கணிப்புகள் எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு 6 அறிவு இருக்கு, சிந்திக்கும் திறன் உண்டு நமக்கு. அந்த சிந்தனையை கையில் எடுத்துக்கொண்டு வருகின்ற ஆட்சியை பொற்கால ஆட்சியாக அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.